சில படங்கள் மட்டும்தான் மிடில் கிளாஸ் லைஃப்பை அப்படியே பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நான் இப்போ பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், ஓடுறா இது பண்ணுறான் அவன் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், அது பண்ணுறான் அவன் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், இது பண்ணுறான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லி 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 ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ண விடாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த படம் முடிகிறப்ப அது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 3 BHK ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் வந்திருக்கு. தயவு செய்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். சித்தார்த் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல உடஞ்சி அழுவார். அந்த இடத்துல என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் 2ல் ட்ரோல் பண்ணதுனா மறந்து அவரை மறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். சித்தார்த்தோட ரோல் இந்த படத்தில் மிக முக்கியமானது. அதுக்கு ஈக்குவலாக சரத்குமாரோட ரோல், பையன் எப்படியாவது ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு அப்பாவோட ரோல், நிறைவேற்ற துடிக்கிற ஒரு பையனோட ரோல், இது ரெண்டும் மிங்கிள் ஆகி நடுவில் தங்கச்சியோட ரோலாக ஒரு ரோல் வரும். எப்பா அது போக அவங்க அம்மாவோட ரோல், எது சொன்னாலும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அம்மாவோட ரோல், இது எல்லாமே பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட மேஜிக் என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும், உங்கள் அம்மாவுக்கும் கனெக்ட் ஆகும், உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கனெக்ட் ஆகும், உங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஆனால் ரொம்பவே சோகமாக தான் இந்த கதைக்களம் இருக்கும். யோகி பாபு வச்சு சின்ன சின்ன இடத்துல ஃபன் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவராலாக பார்த்தா ஃபன் எலமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வீடு மட்டும் சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவார். ஆனால் அது வாங்கவே முடியாமல் போகிற மாதிரி ஒரு கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும். கடைசியில் வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத கதையை நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது கதையில் ஒரு பகுதி தான். அதை தாண்டி லைஃப் லெசன்ஸ் ஏகப்பட்டது இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் வந்து போன படம் சரியாக போகலை, குருதி ஆட்டம் சரியாக போகலை, 8 தோட்டாக்கள் வந்து நிறைய பாராட்டுகள் வாங்கி கொடுத்தாலும் இந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காரு. ஒரு வீடை பற்றிய கதை தான், ஒரு வீட்டுக்குள்ளே தான் எடுக்க போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் சீன்ஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி அதில் நான் எப்படி லவ்வை கொண்டு வருவேன், லவ்வை எப்படி கன்வின்சிங்காக காட்டுவேன், எவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக லவ்வை கொண்டு வர முடியும், எவ்வளோ ரியலாக கொண்டு வர முடியும். சும்மா ஸ்டாக் பண்ணுற லவ் கிடையாது. லவ்னா என்ன மாதிரி ஒரு ஃபீலு, பணத்துக்காக விலை போகிறது லவ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதிக காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு பணக்கார ஃபேமிலியில் போனால் லைஃப் செட்டில் ஆகணும்னு எந்த அவசியம் கிடையாது. லவ் இஸ் அ ஃபீல் தட் 2 souls should connect அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? பணத்தை தாண்டி, வீடை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழணும்டா, ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். இதை தாண்டி பேஷன் பற்றி பேசுகிற விஷயம். இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் வந்து திரும்பி பார்த்தா இஎம்ஐ மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இஎம்ஐயை விட முடியாமல் நம்மளுக்கு பிடிக்காத ஒர்க்கை பார்த்துக்கிட்டு, ஃபிட்டான் ஆகாத ஒரு விஷயத்தில் நம்மளை ஃபிட்டின் பண்ண பார்த்துக்கிட்டு, நம்ம பெஸ்ட்டு தான் நம்மளை நாமே நம்ப வச்சுக்கிட்டு, நம்ம ஆவரேஜ் ஃபெயிலியர்னு தெரிஞ்சு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. படம் பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3 BHKன்னு கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. பை. ஏன்னா அடுத்த படத்துக்கு டைம் ஆச்சு. பறந்து போ. என் தலைவர் ராம் எடுத்த படம் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பை பாய்.